இப்போதான் அந்தகன் படம் பார்த்தேன். டைரக்டட் பை மை கிரேட் ஃப்ரெண்ட் தியாகராஜன். ஹீரோ மை லிட்டில் பாய் பிரசாந்த். இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரீமேக் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணால எடுத்த உடனே அந்த கம்பேரிசன் இதெல்லாம் வரும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், த்ரூ அவுட் த பிக்சர் எனக்கு எங்கேயுமே இந்த கம்பேரிசன் தோணவே இல்லை. பை இட் செல்ஃப் இது நல்ல படம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. வெல் மேட் பிக்சர். கங்க்ராட்ஸ் தியாகு, கங்க்ராட்ஸ் பிரசாந்த் அண்ட் ஆல் த டீம். அந்தகன் படம் இப்பதான் பார்த்துட்டு வரேன். இட் இஸ் வெரி அன்யூஷுவல் சப்ஜெக்ட் அண்ட் வெரி அன்யூஷுவல் கேரக்டர்ஸ். எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். இது தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க, ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு. பட் அண்ட் தேர்ஸ் ஆல்வேஸ் கம்பேரிசன். எப்பவுமே வந்து ஒரு படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜில் பண்ணும்போது நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும். பட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சமுத்திரகனி சார் ஆகட்டும், KS ரவிக்குமார் சார் ஆகட்டும், அண்ட் வனிதா, யூனோ எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து அவங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி வெல் டன் மூவி அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த். ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு 32 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன். வந்து செம்பருத்தி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க முதல்ல. அதுக்கு முதல்ல வந்து கங்க்ராட்ஸ். வந்து அந்த ஸ்கின் டோன்ல இருந்து ஆக்ஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உண்மையே வந்து சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகான ஒரு படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து இவ்வளோ ட்விஸ்ட்டு மோர் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி பெரிய அதாவது ஹீரோ மாதிரி இல்லாம ஹீரோ நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. எல்லாத்தையும் தானே பண்ணுங்கிற இது இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து பெரிய கேரக்டர்ஸ் பண்ணி அதுல வந்து நீ வந்து ஒரு 6-7 கேரக்டருக்குள்ள வந்து ஒரு கேரக்டரா உள்ள ஒரு நுழைஞ்சிட்டு மொத்த படத்தையும் உன்னோட ஷோல்டர்லயே நீ சுமந்துக்கிட்டு இருந்திருக்கேன். நிச்சயமா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும். அது மட்டும் இல்ல தியாகராஜன் சாரோட டைரக்ஷன் வந்து இவ்வளோ. நான் வந்து ஹிந்தி வெர்ஷனும் பார்த்தேன். ஹிந்தி வெர்ஷன் பார்த்த எனக்கே கூட வந்து இந்த படம் பார்க்கும்போது எவ்வரி ஃப்ரேம் வந்து நியூவாக தெரிஞ்சது. எவ்வரி சீக்வன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. ரியலி ரியலி கிரேட் ஃபிலிம். நடித்த எல்லாருமே, அதை வந்து சிம்ரன்ல இருந்து கடைசி கிளைமாக்ஸ்ல காரில் வரும்போதெல்லாம் வந்து ஒரு பயம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அவங்க க்ளோஸ்அப்ஸில் ஆக்ட் பண்ணுறது. அது மாதிரி வந்து ஊர்வசியோட பெர்ஃபார்ம் வந்து காமெடி வர மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை காமெடியாக பண்ண முடியுங்கிறது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி யோகி பாபுல இருந்து எல்லாருமே யாருமே இந்த படத்தில் அந்த சின்ன பையன்லேருந்து இந்த பூனையிலேருந்து எல்லா கேரக்டருமே வந்து இந்த படத்துக்கு ஒரு லைஃபா இருக்கு. ரியலி அ குட் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் அந்த பார்த்துட்டு வெளியே இறங்கியிருக்கோம். சூப்பர்பா பண்ணியிருக்காரு தியாகு சார். வந்து அதோட எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, படத்துடைய ஸ்பீடு தான் கொஞ்சம் கூட போர் அடிக்காம. ஆக்சுவலி சொல்ல போனா இதோட ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன் அப்படிங்கிறத விட இந்த படம் பிரமாதமா இருக்கு. என்னுடைய கேரக்டர், யோகி பாபு கேரக்டர், ரவிக்குமார் சார் கேரக்டர், அதெல்லாம் இதுல ரொம்ப பிரமாதமாவே பண்ணியிருந்தேன். இந்த படம் பல லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்க. பட் இவ்வளோ ஒரு சொல்லக்கூடாது. தியாகு சாரும் பிரசாந்தும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ரொம்ப அதனால நான் ரொம்ப ஓவரா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் இந்த வேர்ஷன் தான் ஒரிஜினலை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மேலே இருக்கு. அண்ட் பிரபுதேவாவோட அந்த எண்ட் சாங் சூப்பர்பா. பிரசாந்த் என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன், என்னுடைய நண்பன் பிரச்சு. டான்ஸ் வந்து அவரு டான்ஸு, ஆக்ஷன், அழகு எல்லாமே எல்லாம் இருக்கிற ஆல்ரவுண்டர் அவரு. அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த எண்டில் அந்த டான்ஸ் வந்தோன்னா எனக்கு திருப்தி ஆகி போச்சு. அதே மாதிரி ரவி யாதவ் சாரோட கேமரா சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா மினிமம் லைட்ல ஷூட் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த கடத்திட்டு போய் வைக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டார். அண்ட் இன்னும் சொல்ல போனா பிரசாந்த் தான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கம்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு படமா இதை அமைஞ்சிச்சு. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம். எல்லாம் வந்து பாசிட்டிவ் படங்கள், ஒரு என்ன சாக்லேட் ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து அவருடைய சாங்கு, அவருடைய ரொமான்டிக் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம். பட் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறையவே பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல ஆக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறது தெரியணும்னா கண்டிப்பா நீங்க இந்த படம் மிஸ் பண்ணாம பார்க்கணும். அது அந்த பியானோல இருந்து எல்லாமே பிரமாதமா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம்
என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாந்தோடைய ஒரு நிறைவான படத்தை பார்த்த ஒரு மனசு ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்தகன் படம் வந்து தியாகராஜன் அவர்களுடைய டைரக்ஷன்ல மை டியர் பிரசாந்த் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பா என்னங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு படத்தினுடைய இதை ஆரம்பிக்குது. என்னதான் ஸ்டோரியினுடைய இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் அது கரெக்டா நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஒரு வித்தியாசமான நிச்சயமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல, ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய படங்கள் பார்க்க முடியறதுல ஒரு சில படங்கள் பார்த்தாலும் எனக்கு இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் இதுல எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதுல கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இதுல இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கொடுக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் அவங்களுக்கும் இந்த படங்கள், ஏன்னா படம் பார்க்க வரவங்க வந்து சினிமா தியேட்டர்ல ரொம்ப குறைவு, ஒரு சீனியர் அந்த ஏஜ் குரூப் எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கு. நிச்சயமாக இது ஒரு பிரசாந்துக்கு ஒரு பெரிய மைல்கல்ல ஒரு வெற்றி படமா நிச்சயமா அமையும். தியாகராஜன் டைரக்ஷன் என்ன இஸ் அ வெரி குட் டைரக்டர்ன்றது இதுல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ் அ குட் ஆக்டர். எனக்கு தியாகராஜனை பத்தி நல்லா தெரியும். ஒரு ஆர்டிஸ்டும் அஃப்கோர்ஸ் அந்த ஊர்வசி, அப்புறம் ரவிக்குமார், எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதுல வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த கேரக்டர், யோகி பாபு எல்லாருக்குமே இது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸும் வந்து வெளியில போய் எல்லாரும் வந்து ஒரு முணுமுணுத்துட்டு போற அளவுக்கு ஒரு சாங்கனுடைய இதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.